வேடனும் கோடாரியும். ஒரு காலத்தில் ஒரு வேடன் காட்டின் அருகே வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் மரங்களை வெட்டி தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனுடைய கோடாரி திடீரென ஆற்றில் விழுந்தது. அவன் மிகவும் கவலையடைந்தான். இது இல்லாமல் நான் எப்படி வேலை செய்வேன் என்று அழுதான். அப்போது ஆற்றுத் தேவதை தோன்றினாள். ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். வேடன் நடந்ததை உண்மையாகச் சொன்னான். தேவதை ஆற்றுக்குள் சென்று தங்க கோடாரியை கொண்டு வந்து, இது உன்னுடையதா என்று கேட்டாள். வேடன், இல்லை அம்மா, இது என்னுடையது இல்லை என்றான். மீண்டும் தேவதை வெள்ளிக் கோடாரியை கொண்டு வந்தாள். இதுவா உன்னுடையது என்றாள். இல்லை, இதுவும் என்னுடையது இல்லை என்றான் வேடன். இறுதியாக தேவதை பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். இதுதான் என்னுடையது என்று வேடன் மகிழ்ச்சியுடன் சொன்னான். வேடனின் நேர்மையை பார்த்து மகிழ்ந்த தேவதை அவனுக்கு 3 கோடாரிகளையும் பரிசாக கொடுத்தாள். வேடன் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி வீடு திரும்பினான். குழந்தைகளே, இக்கதையிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது, நேர்மை என்றென்றும் வெற்றி தரும். உண்மை பேசினால் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் இந்த கதை பிடிச்சதா? லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல குட் எழுதுங்க. இன்னும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.